ನಮ್ಮ ಗ್ರಾಮ ವಿವಾಸಾಯಿ ವ್ಲಾಗ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகேந்திரா சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நெல் ரகத்தை நீங்க சம்பா பருவத்துல பயிர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பயிர் பண்ணலாம். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு நெல் ரகங்க. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விற்கும். எந்த ஒரு காற்று மழைக்கும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தாங்கி நிற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல 130 நாள்ல ஒரு 140 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இயந்திர நடவுல 140 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். நீங்க நேரடி நெல் விதைப்பு செய்யற விவசாயிகளா இருந்தா 135 to 140 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய கால நெல் ரகம் தாங்க. இந்த அரிசி பாத்தீங்கன்னா மிகவும் சன்னமாக தாங்க இருக்கும். ஸோ தாராளமா இந்த சம்பா பட்டத்துக்கு ஆடி மாதத்துக்கு இந்த நெல் ரகத்தை நீங்க தாராளமா பயிர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு அம்சமான ஒரு நெல் ரகங்க. ஒரு ஏக்கருக்கு விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இயந்திர நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நேரடி நெல் விதைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோல இருந்து ஒரு 15 கிலோ விதை தேவைப்படும். ஸோ இந்த அளவு தாங்க ஒரு ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்தை நீங்க நடவு செய்யறதுக்கு இவ்வளவுதான் தேவைப்படும் விதை நெற்கள். ஸோ நீங்க அதுக்கு மேல ஒரு 5 கிலோ 10 கிலோ வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கி விட்டுக்கலாம். கை நடவுல ஒரு 5 கிலோ சேர்த்து விட்டாலும் பிரச்சனை கிடையாது. நாத்து விட்டு நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு 25 நாள்ல இருந்து ஒரு 30 நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடலாங்க. கை நடவுக்கு நாத்து விட்டு 23 to 30 நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயந்திர நடவுக்கு. நேரடி நெல் விதைப்பிற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் ஊற வச்ச 24 மணி நேரம் கழித்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா நெல் வயல்ல தண்ணீரை வடிச்சு வீசிடலாம். ஸோ நேரடி நெல் விதைப்பு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் கண்டிப்பா நீங்க நெல்லை ஊற வைக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணவே போதுமானது. ஒரு 25 to 30 நாள்ல நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. பருவம் பார்த்து பயிர் செய்யல இந்த நெல் ரகத்தை எப்பெல்லாம் பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பருவத்துல பயிர் பண்ணலாம். பின் சம்பாலையும் இந்த நெல் ரகத்தை பயிர் பண்ணலாம். நவரை குறுவை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூட்டபிளான ஒரு நெல் ரகம். இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய 4 பட்டங்களுக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம இது ஒரு மத்திய கால நெல் ரகம்ன்றதால உங்களுக்கு லாங் டூரேஷனுக்கும் ஒரு ஷார்ட் டூரேஷனுக்கும் இடையில இருக்கிற காலம்ன்றதால உங்களுக்கு மழையை கொஞ்சம் தாங்கி சூழ்நிலையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு நெல் ரகம் தாங்க. கண்டிப்பா இந்த நெல் ரகத்தை நீங்க சம்பாவும் பின் சம்பாவும் கண்டிப்பா நீங்க நடவு செய்யலாம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான், குலை நோய், இலை உரை அழுகல் நோய், இலை உரை கருகல் நோய், இலை பேன் மற்றும் இதற்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகங்க. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு ஒரு 2 மருந்து இல்ல 3 மருந்து அடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 2 மருந்தாச்சும் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேசிக்கா 2 மருந்து அடிச்சாவே போதுமானது. கதிர் பருவங்களையும் பச்சை கட்டி பாத்தீங்கன்னா தொண்டை உருட்டு பருவத்துக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரேயிங் பண்ணாவே போதுமானது. இந்த நெல் ரகத்தை நீங்க அறுவடை செஞ்சிடலாம். ஸோ பெருசா பாத்தீங்கன்னா நோய் தாக்கம் வருமா அப்படின்னு கேட்டீங்க இந்த நெல் ரகத்துல பெருசா நோய் தாக்கம் எதுவும் இருக்காது. ஸோ விவசாயிகள் கண்டிப்பா இந்த நெல் ரகத்தை தாராளமா பயிர் பண்ணலாம். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையில இருந்து 40 மூட்டை வரைக்கும் ஆவரேஜா நீங்க மகசூல் எடுக்கலாங்க. ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா பாத்தீங்கன்னா 6 டன் அளவுக்கு பாத்தீங்கன்னா மகசூல் எடுக்கலாம். விவசாயிகளுக்கு சம்பா பட்டத்திற்கு மட்டும் நீர்பிடிப்பு பகுதிகளில் இயற்கையாகவே நீர் தங்கும் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா செழிச்சு வளரும். அது மட்டும் இல்லாம நீர் தேங்கி இருந்தாலும் சரி இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஸோ உங்களோட ஆற்று பாசனமாக இருக்கட்டும் இல்ல ஓடை பாசனமாக இருக்கட்டும் இல்ல நீர் தேங்க நிலமாக இருக்கட்டும், ஸோ அங்க இருக்கிற விவசாயிகள் கண்டிப்பா இந்த நெல் ரகத்தை நீங்க கண்டிப்பா தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகங்க. நெல் பயிரின் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. நெல்லோட கதிர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமாவே இருக்கும். இந்த பயிரோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 அடியில இருந்து ஒரு 3.5 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்தின் தண்டுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே உறுதியா இருக்கும். ரொம்பவே பெருசா இருக்கிற காரணத்தால உங்களுக்கு மழை மற்றும் காற்றுக்கு சாயம் திறன் பாத்தீங்கன்னா மிகவும் குறைவு இந்த நெல் ரகத்துக்கு. ஸோ அதனாலதான் சொல்றது தாராளமா நீங்க நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கட்டும் இல்ல நீர் தேங்கும் பகுதிகளாக இருக்கட்டும் கண்டிப்பா நீங்க இந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். 75 கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு 2300 ரூபாய் அளவுக்கும் விற்குங்க. ஸோ 1 கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 ரூபாயில இருந்து ஒரு 28 ரூபாய் வரைக்கும் இருக்குங்க. தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை விற்பனை கொடுத்துற இந்த நெல் ரகத்தை எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா
விவசாயிகள் இந்த நெல் ரகத்தை நீங்கள் தாராளமாக பயிர் பண்ணலாம். ஸோ வேளாண்மை ஆகட்டும், தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் இந்த நெல் ரகத்தை வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. சம்பா பட்டத்திற்கு மற்ற நெல் ரகங்களை விட 20% பார்த்தீங்கன்னா கூடுதலான மகசூல் தருங்க. நெல் ரகத்தின் சாகுபடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு கிராம விவசாயி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கூடவே நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. ஸோ கூட லைக் போட்டுருக்குங்க. இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நெல் ரகத்தை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் இருக்குது. அதனோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டாட்டா.